இந்த மாதிரி யூஎஸ்பி கேபிள் பிஞ்சு போயிட்டா அதனால ஷாக் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த கேபிளை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் இதுல நாங்க டேப்பை சுத்தி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்மளோட எடிட்டரும் வந்து அதே வேலையை தான் பார்க்கறாரு. டேப்பை சுத்தி யூஸ் பண்றாரு. பட் இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இன்சுலேஷன் டேப் அப்படின்றது ஒரு பெர்மனண்டான சொல்யூஷன் கிடையாது. ஈவன் ஹை வோல்டேஜ் வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் டேப்பிங்கே வந்து அது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா அந்த டேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளடைவில் அதோட பசைத்தன்மை போயிடும். ஸோ அது லூஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் கொஞ்சமாக பீல் ஆஃப் ஆகி வரும். ஸோ அதனால டேப்பை சுற்றி யூஸ் பண்ணுறது அப்படின்றது ரெக்கமெண்டட் கிடையாது. அண்ட் ஒரு சிலர் வந்து இந்த மாதிரியான கேபிள் ப்ரொடெக்டர்ஸ் வருது, இதை நாங்கள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து இதை வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நான் கேபிளில் மாட்டி யூஸ் பண்ணி பார்த்தேன். ரியலி இந்த கேபிள் ப்ரொடெக்டர் வந்து நல்லாவே வேலை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சிம்பிளான சிலிக்கான் ரப்பர் தான். இந்த கேபிளோட மேற்புறத்தோட இந்த கேபிளையும் சேர்த்து பிடிக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. நமக்கு இந்த கேபிள் பிய்யறதுக்கான முக்கியமான ரீசன் நம்ம இந்த மாதிரி மாட்டி இருக்கும் போது இதுல உருவாகக்கூடிய அழுத்தம் காரணமா அந்த இடத்துல மீள்தன்மையினால அது மேல இருக்கக்கூடிய அந்த சிலிக்கான் பிளாஸ்டிக் வந்து பிஞ்சு போகுது. அப்போ அந்த இடத்துல உருவாகக்கூடிய மீள்தன்மையை மட்டும் கம்மி பண்ணா போதும், அதை இந்த கேபிள் ப்ரொடெக்டர் வந்து பண்ணுது. ஸோ இது வந்து அது மேல ஒரு ஃப்ரிக்ஷனை வந்து உருவாக்குது. ஸோ அதனால இப்படி நம்ம தொங்க விடும் போதோ பயன்படுத்தும் போதோ அது அந்த மீள்தன்மைக்கு உள்ளாக்குறது கிடையாது. ஆனா இது ஆன்லைன்ல ரேட் அதிகமாக தான் போட்டு வச்சிருக்காங்க. கடையில் போய் வாங்கினீங்க அப்படின்னா 30 ரூபாய்க்கு 4 பீஸ் கிடைக்குது. ஸோ பார்த்து வாங்கிக்கங்க.